இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய வாக்குத்தத்தத்தை. யோபு 42 சொல்லுங்க. சாரி, சொல்லுங்க. பார்க்காம சொல்லுங்க. இந்த சிஸ்டர் மாதிரி பார்க்காம சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைச்சது தருவார். அப்படியே கண்ணை மூடுங்க. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போவோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எங்களோடு பேசி வருகிறீர். ஆண்டவரே, எங்களோடு இன்றைக்கு நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெறுமையாய் போகாமல் ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறார், யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறார், தேவரீர். எப்படி சொல்கிறாரு? தேவரீர். தேவன் அந்த ரெஸ்பெக்டான வார்த்தை, அவருடைய கனத்துக்குரிய வார்த்தை, அவருடையதான வல்லமைகளை எல்லாம் உணர்ந்து சொல்லுகிற வார்த்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். எதையெல்லாம் செய்ய வல்லவர்? தப்பு வைக்கிறதுலே வல்லவர். நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், பிரச்சனைகள், இக்கட்டுகள், நெருக்கத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்கிறதுல தேவரீர் நீர் வல்லவராயிருக்கிறீர். 2வது, கொடுத்த வாக்கை நீர் நிறைவேற்றுகிற விஷயத்தில் நீர் வல்லவராயிருக்கிறீர். 3வது, ஹெல்ப் பண்ணுகிற விஷயத்தில் ஆளு பார்த்து ஹெல்ப் பண்ணாமல், என்னால் முடியாதுன்னு சொல்லாமல், நீர் உதவி செய்கிற விஷயத்தில் வல்லவராயிருக்கிறீர். 4வது, கிருபையை பெருகச் செய்வதில், கொடுத்த கிருபையை மல்டிபிள் ஆக்கி பெருகச் செய்வதிலே நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்படின்னு முடித்தோம் போன வாரம். அப்படி தானே? எப்படி பெருகச் செய்வார்? வெரி குட். யாரோ சொன்னாங்களே, யாரோ இதில் இவங்க 1-2 பேருக்கு உயிர் இருக்குது. நீங்கள்லாம் மறந்து போச்சு, அம்மட்டு பேருங்க. சொல்லுங்கள். கிருபையை பெருகச் செய்ய என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்போவாது ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினாலே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் என்ன செய்யும்? அதனால் வாயை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காதியே. அது ரொம்ப நாகரிகம், ரொம்ப ஸ்டைலு, அமைதியாக அடக்கமாக நாங்கள் இருக்கோன்னு இப்படி இருக்கக்கூடாது. சபைக்கெல்லாம் அமைதியும் வேணாம், அடக்கம் வேண்டாம். நல்ல வாயை திறந்து என்ன செய்யணும்? துதிக்கும்போது துதிக்கணும். அப்போ தான் கிருபை பெருகும். உங்கள் அமைதி அடக்கத்தையெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே அல்லது வேலை செய்கிற இடத்துல. சர்ச்சுக்குள்ளே வந்தால் நல்லா துதிக்கணும். வாயை விரிவாய் தர, சண்டை போடுறதுக்கு திறந்த மாதிரி தர, சாப்பிட்றதுக்கு திறந்த மாதிரி தர. அப்படி வாயை விரிவாக திறந்து நிறைய ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எது பெருகும்? கிருபை பெருகும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எடுத்துக்காங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 14 4ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி. சரி, முழு வசனத்தை வாசிப்போம். மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யாரு? அவன் நின்னாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவனை உத்தரவாதியாக இருக்கிறான். ஏன்டா விழுந்தான்னு அவங்க எஜமான் கேட்கட்டும். அவன் நின்னாலும் விழுந்தாலும் அவங்க எஜமான் அவனை பற்றி கேட்கட்டும். அவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு, அவன் விழுந்துட்டான்னு அவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு நீ யாரு? அவன் விழுந்தாலும் எந்திரிச்சாலும் அவங்க எஜமான அவங்க கேட்டுக்கிடுவார். அவன் ஒரு நாள் கண்டிப்பாக நிலை நிறுத்தப்படுவான். விழுந்தவன் எந்திரிச்சு என்ன செய்வான்? விழுந்தே கிடக்க போகிறதில்ல, எழும்பி நிலை நிறுத்தப்படுவான். இப்போ எல்லாரும் வாசிங்க. தேவன் அவனை நிலை நிறுத்த, அவனா எந்திரிச்சு நிற்கிறானோ அல்லது அவங்க எஜமான வந்து எழுப்பி நிப்பாட்டுவானோ தெரியாது. ஆனால் தேவன் நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், விழுந்தவனை தூக்கி நிலை நிறுத்த. வாயில் வரலையே.
தேவன் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் தூக்கி நிலைநிறுத்துவா. விழுந்தவன் விழுந்தவனா கிடக்கிறது இல்லை, கெட்டவன் கெட்டவனா போறதில்ல, திரும்பவும் அவனை தூக்கி நிலைநிறுத்துவா. வருட கடைசியில் நிற்கிற உங்களை புது வருஷத்துக்குள்ள போறதுக்குள்ள தூக்கி நிலை நிறுத்துவாராக. அவர்கள் விழுந்து முறிந்தார்கள். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் விழுந்து முறிந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். அவங்க நிற்கும் போது நாங்கள் விழுந்திருந்தோம், இப்போ நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம், அவங்க விழுந்து கிடக்காங்க. புரியுதா? நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் விழுந்தார்கள் அப்படின்னா முதல்ல நின்னாங்கன்னு அர்த்தம். அப்போ நாம் எழுந்து நிற்கிறோம் என்றால் நாம் விழுந்து கிடந்தோம். இதுபோல் நீங்கள் விழுந்து கிடக்கலாம், நீங்கள் விழுந்தவர்களாக இருக்கலாம். என் தேவன் உங்களை நிலை நிறுத்த போகிறார், உங்களை தூக்கி நிலை நிறுத்த போகிறார். நல்லா இருந்த குடும்பம் இப்படி போயிடுச்சு, பாவம். என்ன தொழில் பண்ணுறேன்னு தொழிலில் நஷ்டம் ஆகி அம்புட்டு காசும் போய் எல்லாத்தையும் வீடு வாசல்லாம் விற்றுட்டு இப்போ வாடகை வீட்டில் வந்து கிடக்கு, பாவம். நல்லா இருந்த குடும்பம் இப்படி போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உலகம் அப்படித்தான் சொல்லும். அப்படி விழுந்து போன உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த இங்கிட்டிருந்து வரணும், ஆண்கள்கிட்ட இருந்து. அவங்களுக்கு தான் அந்த கவலை இருக்கும், தொழில் இப்படி ஆகி போச்சே, பணம் பூரம் போச்சே, தொழில் போச்சேன்னு. உங்களை பார்த்த சொல்றாரு, உங்களை தூக்கி நிலை நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை பாருங்க, அவரை பிடிச்சிக்காங்க. அவர் வல்லவராயிருக்கிறார், சகலத்தை செய்ய வல்லவர், உதவி செய்கிறதுலே வல்லவர். தூக்கி நிலை நிறுத்தி உங்களை மறுபடியும் சாட்சியாக நிப்பாட்டி உங்களுக்கு ஒரு தொழிலை தந்து, உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை தந்து, உங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். சரி, யாரையெல்லாம் நிறுத்துவார் அப்படின்னு ஒரு 4 பேரை மட்டும் சொல்கிறேன். நறுக்குன்னு சொல்லிட்டு நறுக்குன்னு முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஆமென். கிறிஸ்மஸ் டைம் வளவலன்னு இல்லாமல் ஒரு 4 பேரை மட்டும் யாரையெல்லாம் தூக்கி நிறுத்துவார்னு சொல்ல போகிறேன். வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். போச்சு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஒளிந்து போகும். இப்போ சொல்லுங்கள் எல்லாரும், நீங்களும் வாசிக்கணும். ஒரு ஆள் வாசிக்கிறாங்கன்னா அவங்கள வாசித்தா நீங்களும் மெல்லவாது வாசிக்கணும். வாசிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ 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 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனை நிலை நிறுத்துவா. அவன் என்றென்றைக்கும் நிலை நிறுத்தப்படுவான். அவனை தூக்கி நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். யாரை தூக்கி நிலை நிறுத்துவா? தேவ சித்தம் செய்கிறவர்கள். அப்படி என்றால் விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தேவ சித்தம் செய்யுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைக்காதீங்க. என் வசதி போயிருச்சு, என்னுடைய வருமானம் போச்சு, என்னுடைய வேலை போச்சு, என் குடும்பம் போச்சு நினைக்காதீங்க. தேவ சித்தம் செய்யுங்கள். தேவ சித்தத்தை செய்கிறவர்களா இருந்தால் என் தேவன் உங்களை தூக்கி நிலை நிறுத்த அல்லேலூயா அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ சித்தம். தேவ சித்தம்னா என்ன? தேவ சித்தம்னா என்ன? தேவனுடைய சித்தம்னா என்ன? சித்தம்னா சத்தம் இல்லாமல் இருக்கிறதே சித்தம். அப்படியா? சரிண்ணா, நீங்கள் இருக்கிற பார்த்தா அப்படித்தான் தெரியுது, சத்தம் இல்லாமல் இருக்கீங்க. தேவ சித்தம்னு என்ன? தேவனுடைய விருப்பம். சித்தம்னு என்னது? விருப்பம், வில்லிங்னஸ், அவருடையதான விருப்பம். தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களுக்கு அவர் தூக்கி நிறுத்துவார். தூக்கி நிறுத்துவார். பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலை நிற்பான். என்றென்றைக்கு நிற்பான். என்றென்றைக்கும் நிறுத்தம், சாகு வரைக்கும். அதுக்கு பிறகு விட மாட்டார், கீழே விழ மாட்டீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு நஷ்டம் வராது, கஷ்டம் வராது, பாடு வராது. கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். யாரை? தேவ சித்தம்னா என்ன? தேவ சித்தம்ன்றது தேவனுடைய விருப்பத்தை செய்யணும். நம்ம விருப்பப்படி போய்தான் இந்த கதி ஆயிடும். நம்ம விருப்பப்படி செஞ்சுதான்
நான் செய்கிறதெல்லாம் சரி, நான் போகிறதெல்லாம் சரி, நான் பண்ணுறதான் சரின்னு போய்த்தான் இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு, இவ்வளோ வியாதி, இவ்வளோ நஷ்டம், இழப்புகள் எல்லாம். இனி அப்படி அல்ல. நாம் தேவன் என்ன விரும்புகிறார், தேவனுடைய விருப்பம் என்ன, அவருக்கு இது விருப்பம் தானா, அவருக்கு இது சித்தம் தானா என்று அறிந்து செய்கிறவர்கள் தான் தேவ சித்தம் செய்கிறவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற யாரோ வாசித்தாங்க, எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆண்கள் பகுதியில் இன்னைக்கு தான் ஒருத்தர் வாசித்தார். ஐயோ, இந்த பக்கம் ஒரு குரல் கேட்குதேன்னு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஒரு நாளும் பைபிள் வாசிக்கணும்னா பெண்கள் தான் வாசிப்பாங்க, இந்த பக்கம் யாருமே வாசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு குரல் கேட்குதேன்னு பார்த்தா அம்பியாதி பிரதர் வாசிக்கிறார். சந்தோஷமாக இருந்துச்சு. வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அப்போ பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவனை தூக்கி நிலைநிறுத்துகிறவர் மட்டுமல்ல, அவன் பரலோகத்துக்கே போக குவாலிஃபைடு, பரலோகத்துக்கே போறதுக்கு அவன் தகுதி ஆயிடுறான். அப்படி இருக்கல அவனை விட்டுட்டு போவாரா, அவனை கீழே கிடக்க வைப்பாரா, அவனை தூக்கி நிலைநிறுத்துவா. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சும்மா கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னா உள்ளே போக முடியாது, சத்தம் போடாதுன்னு. அப்போ பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். ஐயோ, அவர் சித்தம் என்னன்னே தெரியலையே, அப்போ தானே செய்ய முடியும். சும்மா ஒரு 2-3 உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு வசனம் மட்டும் எடுப்பேன். அந்த ஒரு வசனத்திலே 3 இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் சொன்னால் இப்போ அங்கிட்டு போயிடும் அப்புறம். அதனால் அதில் ஒரு 3 காரியம் வந்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். 16, 17, 18 3 வசனத்தில் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். எடுங்க சீக்கிரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 2, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்க. சந்தோஷமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்படி செய்வதே, அப்படி செய்வதே தேவனுடைய, சொல்லுங்க, சித்தம். அப்படி செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எப்படி செய்வது? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். இப்படி முகத்தை இப்படி வச்சிருந்தா சந்தோஷமாக இருக்க அர்த்தமா? கொஞ்சமாவது விரியணும். பல்லு தெரிகிற அளவுக்கு இல்லாட்டாலும் அப்படி தானே, அப்படி தானே, கொஞ்சமாவது ஸ்மைலிங் ஃபேஸா, அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அடையாளமா. அது எப்போ தெரியுமா? வேதனை துக்கமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். சிரிப்பு காட்டி ஜோக்கு சொல்லி சிரிக்கிறது அல்ல. அந்த நேரம் சந்தோஷம் தன்னாலே வந்துடும். அதல்ல, வேதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அங்கே தான் இருக்குது சந்தோஷம். டாக்டர் ஊசி ஓடும்போது சிரிக்கணும், வலி இருக்கும்போது சிரிப்பு வருமா? ஊசி போடும்போது ஆன்னு சிரிக்க முடியுமா? அந்த நேரம் சிரிக்கணும். அந்த வலி, இது சரீர வலி. நான் சொல்கிறது மனசில் வலி, மனசில் வேதனை இருக்கும்போது பரவாயில்ல, என் கர்த்தர் என்ன எனக்கு இன்றைக்கி வலியாக இருந்தால் நாளைக்கு நல்லதாக மாற்றி தருவார் அப்படின்னு அந்த நேரம் மனசுக்குள்ளே எப்படி இருக்கணும்? சந்தோஷப்பட பழகணும். இப்படி எப்போ சந்தோஷமாக இருக்க? அதுக்கு தான் அப்படி சொன்னேன். எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏதாவது நல்லது நடக்கும்போது சந்தோஷம் தன்னால் வரும். ஒரு ஜோக்கு சிரிப்பு காட்டும்போது சந்தோஷம் தன்னால் வரும். அப்போ சிரிக்கிறது அல்ல சிரிப்பு, அப்போ சந்தோஷமாக இருப்பதல்ல சந்தோஷம். துக்கமான நேரத்திலும், வேதனையான நேரத்திலும், இழப்புகள் மத்தியிலும், அல்லது தீமையை அனுபவிக்கிற நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கணும். தீமையை சகிக்க பழகணும். எப்படி சொல்கிறாரு? தீமையை சகிக்க, அந்த மாதிரி நேரத்துலையும் சந்தோஷமாக இருங்க. அப்படி செய்வது தான், அப்படி நேரத்தில் சந்தோஷமாக இருப்பது தான் தேவ சித்தம். இப்போ புரியுதா தேவ சித்தம்னு? அப்படி நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும். 2வது, அப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்பப்போ ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும்போது ஜெபம் பண்ணுங்க.
என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணு. ஜெபிக்க ஆள் கிடைச்சா மட்டும் ஜெபம் பண்ணுங்க, துணைக்கு ஆள் கிடைச்சா. அப்படியே சொல்லியிருக்கு. நோ, இட்டை விடாமல் ஜெபிக்கணும். எப்படி சொல்கிறாரு? இட்டை விடாமல் ஜெபிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணாத நாளே இருக்கவே கூடாது. ஜெபம் பண்ணாத நாள் இருக்கக்கூடாதுன்றாரு. எல்லா நாளும் ஜெபிக்கணும். இப்போ ஒரு நாள் வச்சுக்கோங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு துஷ்டி, ஒரு துக்கம், அன்னைக்கு சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது, சாப்பிடாம இருக்கிய. நீங்கள் சாப்பிடாம இருந்தாலும் விட்டுருவாங்களா சமுதாயம்? சும்மா 2 இட்லியாக தின்னு, ஒரு 2 இட்லியவா சாப்பிடு. வெறும் வயிறாக கிடக்கூடாது. என்னத்தையாவது வந்து சேர்ந்துடும். ஒரு நோய் நொடி வந்துடும், ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும், என்னத்தையாவது வந்துடும், வயிற்று வலி வந்துடும். நீ என்னத்தையாவது ஒரு 2 இட்லியாக சாப்பிடு அப்படின்வாங்க. ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட்டு பரவாயில்லையே என்ன செய்வாங்க? இந்த டீயவாது குடி, ஒரு காப்பி தண்ணியை குடி, ஒரு டம்ளர் காப்பியை குடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது என்ன செய்ய வச்சுருவாங்க. துக்க வீடுனாலும் சரி, பணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டனாலும் முட்டி புடின்னு பிடிச்சி போகிறோம். ஒருவேளை இறந்தவங்க ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாலும் அட்லீஸ்ட் எதை கொடுத்துருவாங்க? ஒரு காப்பியாவது கொடுத்துட்டு டீயவாவது குடிச்சுக்கிட்டு திரும்பிக்கிட்டு குடிச்சிரு. இறந்தவங்களே கண்டுக்கிறாதீர்கள். இப்படி எதையாகிலும் எந்த சூழ்நிலை, துக்க சூழ்நிலையில் கூட கொஞ்சமாவது என்ன செய்ய வச்சுறாங்க? சாப்பிட. இதைத்தான் நமக்கு சொல்கிறாரு. இட்டை விடாமல் ஜெபம் பண்ணால் துக்கத்தை காரணம் காட்டி, துஷ்டியை காரணம் காட்டி, அந்த வேலையை காரணம் காட்டி, அதை இதை காரணம் காட்டி நீ ஜெபம் பண்ணாமல் இருந்துடாத. அட்லீஸ்ட் 2 இட்லியாவது சாப்பிடு, அல்லது ஒரு கப்பு காப்பி அளவுக்காவது கொஞ்சமாவது ஒரு 5 நிமிஷமாவது 2 நிமிஷமோ 1 நிமிஷமாவது என்ன செஞ்சிரு? ஒரு கப்பு காப்பி குடிச்ச அளவுக்காவது என்ன செஞ்சிரு? ஜெபம் பண்ணிரு. ஜெபம் பண்ணாமல் மட்டும் இருக்காதே. அது உனக்கு வியாதியை கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வரும், அல்சரை கொண்டு வரும், ஃபிக்ஸ் வந்துடும், என்னத்தையாவது வந்து சேர்ந்துடும். ஹலோ, ஜெபம் பண்ணாமல் மட்டும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரமாவது ஜெபிச்சிடணும். ஜெபம் அவசியம். ஜெபம் நமக்கும் தேவனுக்குள்ள உறவை காட்டுகிறது, ரிலேஷன்ஷிப்பை காட்டுகிறது. என் பிள்ளைகிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக பேசவே இல்லை. ஒரு 2 வார்த்தை, என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, அப்போ பாடு, நாளைக்கு பேசுகிறேன், எனக்கு நேரம் இல்லை, முடியலை. 2 வார்த்தையாக பேசினாத்தான் இவங்களுக்கு தூக்கம் வரும். யாருக்கு? இந்த அம்மாவுக்கு. அந்த பிள்ளைகளுக்கும் யார்கிட்ட பேசிட்டோன்னு திருப்பி வரும்? அம்மாட்ட பேசிட்டோன்னு திருப்பி வரும். இப்படித்தான் ஒரு 2 வார்த்தையாவது உங்கள் அப்பாட்ட பேசிடுங்க. யார்கிட்ட? ஆண்டவரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்பார். சாப்பிட்டேன். சரி, என்னத்தையே ஒரு 2 வார்த்தையாவது அவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க? பேசிருங்க. ஜெபம்னு பண்ணாமல் படுக்கவே கூடாது. ஜெபம்னு ஒன்று, ஜெபம் பண்ணாத நாள் இருக்கக்கூடாது. அதான் பாட்டு பாடுறோம், உன்னை தேடாத வாழ்க்கை வாழ்க்கையா? அப்பு. அடுத்த வரி, உம்மை தேடாத தேடாத நாள் ஒரு நாளாது. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெபம் பண்ணாத நாள் இருக்கவே கூடாது. அப்படி ஜெபிக்கிறது தான் தேவ சித்தம். புரிஞ்சுக்காங்க, அதுதான் தேவனுடைய விருப்பம். சித்தம்னா என்னது? விருப்பம். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய விருப்பம். மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு, அதே மனசில் வச்சுக்கிட்டு என்னைக்கோ நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு உம்முன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. செஞ்சது உங்கள் வீட்டுக்காரராக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். யாரோ சொந்தம் தானே கழுத, மன்னிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. அவங்கவுங்க செஞ்சதை அவங்கவுங்க அனுபவிக்கட்டும். நீங்கள் எப்படி இருங்க சொல்லுங்கள். இல்லை, என்ன இருந்தாலும் என் பிள்ளைய தானே. பிள்ளையாக இருந்தாலும் பிரிஞ்சு போகிற கழுதை, அதை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு பிள்ளையாக இருந்தாலும் என்னது? உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறவங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க. அதை நினச்சிக்கிட்டே வளர்த்து பாருங்கள், கவலைப்பட மாட்டீங்க. பிரிஞ்சு போகல, என் பிள்ளை இப்போ பேசவே மாட்டேன்டா, என் பிள்ளை ரெண்டு போ, அப்புறம் அழுகையே வராது. என்னைக்கா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு நபர் தான் உங்களுடைய
பிள்ளைகள். பிள்ளையின் அன்பு பிரிஞ்சே போகும், பிரிஞ்சே. இதுதான் உண்மை. சகோதர உடன் பிறப்பு இருக்கே, உடன் பிறப்பு அது இருக்கட்டும் உங்கள் அப்பா அம்மா காலம் வரைக்கும் தான். உங்கள் அப்பா அம்மா மட்டும் மண்டையை போடட்டு, உடன் பிறப்புகளுடைய அன்பை பாருங்கள், அப்புறம் தெரியும். அப்படியே போயிடும். நீங்கள் ஒன்றும் எல்லாத்தையும் உங்கள் ஃபேமிலியை செக் பண்ணி பாருங்க. உங்கள் அப்பா அம்மா காலம் வரைக்கும் தான் அண்ணன் தம்பி பாசம்லாம். அதுக்கு பிறகு பாருங்கள், தம்பி இது எங்கள் அக்கா, இது எங்கள் தங்கச்சி அப்படின்னு இழுக்கும் பாருங்க. அம்மா அப்பா அந்த பெற்றோர் இருக்க வரைக்கும் தான் அந்த இழுத்து பிடிச்சிக்கிட்டு போகும் அந்த உறவு. அவங்க மண்டையை போட்ட பிறகு அந்த உறவுகள்லாம் பிரியும். எந்த உறவும் நிரந்தரம் இல்லை, அந்த ஒரு உறவு தான் நமக்கு நிரந்தரம். ஆமேன். ஆகவே தான் சொல்லுகிறார், அவர்கிட்ட நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, உன்னுடைய உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. அவரையும் பகைச்சிக்கிட்டு நீ எங்க போக போற? அவர்கிட்ட ஜெபம் பண்ணாம நீ என்ன சாதிக்க போற? ஆகவே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய சித்தம். சந்தோஷமா இருப்பதுதான் தேவ சித்தம், ஜெபம் பண்றதான் தேவ சித்தம். அதோட இன்னொன்று இருக்கு. எல்லாவற்றுக்கும், நடந்தது நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் என்ன செய்ய போலங்க? தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். காப்பி ₹1 குடிச்சிருப்பிய, ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல காப்பியை தந்திரு. கையில் இப்படி வைக்கிற நேரம் தட்டி விட்டு கீழே விழுந்துடும். ஹலோ, கீழே கொட்டுச்சு பாருங்க. இப்போ சொன்ன தோத்திரம் இப்போ சொல்லிருங்க. வாய்க்கில் போய் ₹1 குடித்த உடனே அப்பா என்ன நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம் ஏசப்பா, நல்ல காப்பியை தந்திய. இப்போ கீழே கொட்டும்போது ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதுக்கு தான் சொன்னார், எப்போல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லணும்? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரங்க. ஒரு நிலத்தை, ஒரு வண்டியை, ஒரு காரை வாங்கும் போது ஸ்தோத்திரம் சொன்னது போல, அதை விற்கும் போதும் ஸ்தோத்திரம் சொல்லணும். விற்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் கொடுத்தீர், நீங்கள் எடுத்தீர் சொன்னார்ல யாரு? யோபு. நீங்கள் கொடுத்தீர், நீங்கள் எடுத்தீர், ஸ்தோத்திரம். அதுதான் தேவனுடைய சித்தம். இதை புரிஞ்சுக்காங்க, அதுதான் தேவனுடைய சித்தம். இப்படி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி பழகுவதுதான் தேவனுடைய சித்தம். இதை பழகிக்கங்க. ஒரு பிள்ளை பரீட்சை எழுதுறான், நல்லா எழுதலை, அவன் பாட்டில் கொஞ்சம் கெஸ் பண்ணி எழுதுனான். ஏதோ இது பண்ணி இதுதான் ஆன்சராக இருக்கும், இதுதான் ஆன்சராக இருக்குன்னு யோசித்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பண்ணால் நல்ல மார்க் கிடச்சி போச்சு. எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு, கரெக்டாக எழுதியாச்சு, எல்லாமே கரெக்டாக ஆன்சர் ஆயிடுச்சு, மார்க் நிறையா கிடச்சி. நல்லா படிச்சுட்டு போய் எழுதுனா மார்க்கு குறைஞ்சி போச்சு. இப்போ சொல்லு, ரெண்டுக்கும் தோத்திரம் சொல்லு. நான் நல்லா படித்தேனே, நல்லா தானே எழுதுனேன், எனக்கு ஏன் மார்க் குறைஞ்சது? மூஞ்சி உம்முன்னு இருக்கு. நீ ரெண்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. நல்லா எழுதாத போது உனக்கு மார்க் நிறைய கிடைச்சது, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. நீ மார்க் குறைஞ்ச போது என்ன சொல்லி பழகி பாரு, ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அதுதான் தேவனுடைய சித்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விசுவாசி தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருந்தால், நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தூக்கி நிலைநிறுத்த தேவரீர், தேவ சித்தம் செய்கிறவர்களை நிலைநிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். புரியுதுங்களா? தேவ சித்தம்னா என்ன? தேவ சித்தம் செய்யணும், தேவ சித்தம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்படி ஒரு விசுவாசி தேவ சித்தம் செய்ய பழக வேணும். இன்னும் தேவ சித்தம்னா எதுன்னு ஒரு லிஸ்டே இருக்குது. நான் சும்மா ஒரு 3 காரியத்தை மட்டும் ஒரு சொல்லியிருக்கேன். தேவ சித்தம் செய்ய பழக வேண்டும். 2வது பாயிண்ட், யாரை தூக்கி நிலைநிறுத்துவார்? வாசிங்க, சங்கீத நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 2வது, யாரை தூக்கி நிலைநிறுத்துவார்? நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, உயிருக்கு ஏதுவானது. ஜீவனுக்கு ஏதுவான என்ன அர்த்தம்? உயிருக்கே ஏதுவானது. எது? கர்த்தருக்கு பயப்படுது. அதை அடைந்தவன்
ஜீவனை கர்த்தருக்கு பயந்து பயந்து ஜீவனுக்கு ஏதுவானது ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைந்திருப்பான், திருப்தி அடைந்து நிலை நிற்பான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தீமை அவனை அணுகாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ரெண்டாவது, யாரை தூக்கி நிலை நிறுத்துவா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனை தேவன் தூக்கி நிலை நிறுத்துவான். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஜீவனை அடைகிறான், திருப்தி அடைகிறான், நிலைத்து நிற்பான். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு எது அவசியம்? கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாய் மாறினால், ஒரு கிறிஸ்தவன் கடவுளுக்கு பயந்து நடக்க ஆரம்பித்தால், அவனை எந்த நிலைமையில் இருந்தாலும் திரும்ப அவனை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை, ஒரு மனுஷனுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எது கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? யோபு 28:28, யோபு 28:28 கடைசி வசனம், 28 அதிகாரம் கடைசி வசனம். தூங்காமல் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. வாசிங்க. ஆண்டவருக்கு பயப்படுவதே, அப்போ ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல். ஒரு மனுஷன் எப்போ கடவுளுக்கு பயப்படுறானோ, கர்த்தருக்கு பயப்படுறானோ, அந்த மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? ஞானம் வந்துருச்சு. அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு மனுஷனுக்கு வருமானால், அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை தூக்கி நிறுத்திடுவார். நீர் நிறுத்த வல்லவராயிருக்கிறேன். சரி, அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதுக்கு தான் இன்னொரு பேரு ஞானம். இப்போ பாருங்க, சிலருக்கு ஞானம்னு பேர் வச்சிருப்பாங்க. ஞானம் சிஸ்டர் அவங்க ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஞானம்னு பேர் வச்சுருப்பாங்க. அவங்க ஞானமாக இருக்க மாட்டாங்க. ஞானம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுதல்னு அர்த்தம். இப்போ நம்ம ஞானஸ்தானம்னு ஒன்று கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம்னு என்ன? கர்த்தருக்கு பயந்தல்னு அர்த்தம். ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு இப்போ பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்நானம் தான் கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஞானம் வந்துருச்சு. ஞானம் வரணும்னா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லாம் என்ன பெற்றவர்கள்? ஞானம் பெற்றவர்கள். ஞானத்தை பெற்றவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? ஸ்நானம் கொடுக்க போகிறோம். அப்போ ஞானம், ஸ்நானம். பாஸ்டர், பிள்ளைக்கு 17 வயசாகுது, நான் அப்போவே 10th 15 வயசில் 10th படித்தோடனே ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னேன். +2 வந்துட்டான், 17 வயசாகிடுச்சு, ஞானஸ்தானம் கொடுத்துருவோமா பாஸ்டர்? 18 என்ன, 28 வந்தாலும் கிடையாது. என்னைக்கு உங்கள் பிள்ளை கர்த்தருக்கு சொல்லுங்கள் பயப்படுதலாகிய ஞானம் வருதோ அன்னைக்கு தான் ஸ்நானம். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். ஏன் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதில்ல? அதுக்கு இன்னும் ஞானமே வரல. சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம்னு ஒன்று கொடு. ஏன்னா ஞானம் வந்தவங்களுக்கு தான் என்ன கொடுக்க போகிறோம்? ஸ்நானம் கொடுக்க போகிறோம். என்னைக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சோ, அது 15 வயசில் வந்தாலும் சரி, 13 வயசில் வந்தாலும் சரி, கடவுளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு ஸ்நானத்துக்கு ரெடி. அவங்க ஸ்நானம் எடுக்க ரெடி. அப்போ கடவுளுக்கு பயந்து நடக்கிற அந்த ஞானம் வரணும். தேவ பயமே ஜீவ ஊற்று. ஆகவே ஞானமாகிய கடவுளுக்கு பயந்து நடக்கிற கிறிஸ்தவர்கள், கடவுளுக்கு பயந்து நடக்கிற கிறிஸ்தவர்கள், அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் அவர்களை தூக்கி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் பயமே கிடையாது, கடவுள் பயமே கிடையாது, கடவுளுக்கு பயப்படுறதே கிடையாது. ஏன்னா அவங்க பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு யாருக்கும் பயப்படுறதில்ல, கடவுளுக்கே பயப்படுறதில்ல. அதனாலே கடவுள் பயம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பயம் மட்டும் இருந்தால் போதும், உங்களை கர்த்தர் தூக்கி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 128ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் என்ன நிலைமையில விழுந்து கிடந்தாலும் தூக்கி அவனை நிறுத்தி அவனை சாட்சியாய் நிறுத்த என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் என்னென்ன விதமாய் அவனை ஆசீர்வதிப்பே, என்னென்ன விதமாய் ஆசீர்வதிப்பேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு. தெரியுதா? என்னென்ன லிஸ்ட்டு? 1ஆம் வசனத்திலேருந்து லிஸ்ட் எடுக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். என்னென்ன ஆசீர்வாதம்? கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கைகளின் பிரயாசத்தை, அப்படின்னா அர்த்தம் கையினால் சம்பாதிச்சதை அனுபவிப்பான். சிலர் சம்பாதிக்கத்தான் உரிமை இருக்குது, அனுபவிக்க உரிமை இல்லை. சம்பளத்தை வாங்குவாங்க, கஷ்டப்பட்டு வேலைக்கு, அப்படியே அந்த அம்மா பிடிக்கிறோம், இல்லைன்னா இந்த ஐயா பிடிக்கிறோம். வீட்டுக்காரன்ற பேரில் அவர் சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட கூட, சம்பாதிக்கத்தான் உரிமை, அனுபவிக்கிற பாக்கியம் அங்கே போயிடும். சில வீடுகளில் பொம்பளை பறிச்சுக்கிடுவாங்க சம்பளத்தை, சில வீடுகளில் ஆம்பளை பறிச்சுக்கிறாங்க, சில வீடுகளில் மாமனார் மாமியார் பறிச்சுக்கிறாங்க. அப்போது நீ சம்பாதித்ததை நீ என்ன செய்ய மாட்டாய்? அனுபவிக்க மாட்டாய். அப்படி தான் இருக்குது. உன் கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாது. இது மனுஷர்களால் வருகிறது. இன்னொரு பக்கம் இருக்குது வியாதி. ஒன்றே அனுபவிக்க கூடாது. வயது முதிர்ச்சியில் வர்ற வியாதி வேற. அது வயசாகும்போது வண்டி ரிப்பேர் ஆகும், தேய்மான கோளாறு. வண்டிகள் பூரா என்ன செய்யுது? தேய்மானம். இத்தனை வருஷம் ஓடி இருக்குல்ல, தேய்மானம் ஆகி அது என்ன செய்யுது? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, இப்படி ஏதாவது ஒன்று வந்துடும். கால் வலி, மூட்டு வலி, எந்திரிக்க முடியலை, கஷ்டம், ஒரே மூட்டு வலி. இந்த சோரை பூரா உட்காந்துக்கிட்டு சோரை காலை நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் ரிப்பேரான கேஸு. பாவம், வயசு முதிர்ச்சி நமக்கு. அவ்வளோதான். அவங்க ஆண்கள்னால் சேரில் பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. இப்போ இல்லை உட்காந்து, ஏன்னா முதிர்ச்சி, வயது முதிர்ச்சி. ரொம்ப வருஷம் ஓடிருச்சுல வண்டி. ஒர்க் ஷாப்பில் போடுற மாதிரி ஆஸ்பத்திரியில் போட்டு காலு கையை எனக்கு தேவை மருந்த மாத்திரையை போட்டு கொண்டு வந்து சேர்த்து உட்கார வச்சுருக்கு. வேறு என்ன செய்ய? சாப்பிட்டு சர்க்கரையே போடக்கூடாது. சர்க்கரை இல்லாமல் சீனி இல்லாத காப்பி ஒன்று போடுங்க, அதை குடிக்கிறத விட செத்துடலாம். அப்படி இருக்கும். அது சீனி இல்லாத அது ஒரு காப்பின்னு குடிக்கணுமா நம்ம? அப்படித்தான் தோணுது எனக்கு. அதனால் அடுத்து கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது. அது கொலஸ்ட்ரால் இப்போ எனக்கு அந்ததுக்கு பிறகு எதுக்குமே எண்ணெய் இல்லை, எண்ணெய் பண்டாரமே சேர்க்கணும். அது எண்ணெய் பண்டமே எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு மிச்சரை கூட திங்க விட மாட்டேன்ட்டான். பெரிய கொடுமை. எதையும் எல்லாத்துலேயும் எண்ணெய் இல்லாமல் எப்படி இருக்கும், கொழுப்பு இல்லாமல் எப்படி இருக்கும், இனிப்பு இல்லாமல் இருக்கும், எல்லாத்துலேயும் எப்படியாவது இருக்கத்தான். எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னா எப்படித்தான் வாழ்கிறது? அதுக்கு பேசாமல் அன்னைக்கே டிக்கெட் கொடுத்துருக்கலாம் மீனாட்சி மிஷன்லே. எப்படினாலும் இருக்கத்தானே செய்யுது. ஆனாலும் விட்டு வைக்கலை. கேரள் ரவுண்டில் கேட்டுக்கங்க, ஏசுனார் பேரை சொல்லி இது எல்லாம் போடு, கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கிற வேண்டியதான், சாப்பிட்டுக்கிற வேண்டியது, எல்லாத்தையும் சாப்பிடும். இது வயது முதிர்ச்சியினால் ஒன்றையும் அனுபவிக்க முடியாத ஒரு பாக்கியம். இன்னொன்று, மொத்தமாகவே சாப்பிட முடியாது. குளுக்கோஸ்லேயே இந்த இதிலே போய்கிட்டுருக்கு வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு காரியம். இன்னும் வீட்டுக்காரங்க. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். சாப்பிடணும், சாப்பிடணும், அனுபவிக்கணும், அனுபவிக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் சாப்பிடுவான், அனுபவிப்பான். ரெண்டாவது சொல்றாரு, உனக்கு நன்மைகளும் பாக்கியமான காரியங்களும் உண்டாகும். பாக்கியமான காரியம், பாக்கியம்னா என்னது? நிறைய பெருகுதல்னு அர்த்தம். ஆசீர்வாதம் பெருகுது. இப்போ ஒருத்தருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்துச்சுங்க, அவளுக்கு என்ன பாக்கியவதி? வெறும் ஆம்பளை பிள்ளையாக பெற்று வச்சுருக்கா. ஒன்றும் இல்லாட்டாலும் ஒன்றாவது கஞ்சி ஊற்றும், சம்பளம் கொடுத்தோம், என்னத்தையா சம்பளத்தை ஒன்றும் இல்லாட்டாலும் ஒரு பிள்ளை. அப்படி தான் சொல்லுவாங்க கிராமத்துகளில். அவளுக்கு என்ன புண்ணியவதி, என்ன பெற்று வச்சுருக்கா?
ஆம்பளை பிள்ளையாக பெற்று வச்சுருக்கா, அவளுக்கு என்ன குறை, ஒன்றும் இல்லாட்டாலும் ஒன்று ஆதரிக்கும். நம்ம ஒன்றை பெற்று உரியில் சோறு நான் பழமொழி சொல்லுவாங்க. இப்போ பழமொழியே மாறிடுச்சு. இப்போ 1 2 வச்சுருக்கிறவங்க தான் பாக்கியவன். நிறையா இருந்தால் பன்னிக்குட்டி மாதிரி பெற்று போட்டிருக்கு, அது வாட்டில் அலையுது. அவர் ஒன்றுமே இல்லை. ஒன்றுக்கு ஒன்று போட்டி வச்சுக்கிட்டு என்ன இது, ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு அண்ணன் செய்யட்டும், தம்பி செய்யட்டும், அவன் செய்யட்டும், இவன் செய்யட்டும். ஃபுட்பால் மாதிரி பந்து இன்றைக்கி 2 மாதம் உங்காலில் இருக்கட்டும், உன் வீட்டில் இந்த அம்மா 1 மாதத்துக்கு இருக்கட்டும், அடுத்த மாதம் உன் வீட்டில் இருக்கட்டும். இந்த பந்துகளை எத்தி விடுற மாதிரி 11 பேர் எத்திக்கிட்டு இவன் காலில் கொஞ்சம் நேரம் நிற்கும் அந்த பந்து, அப்புறம் அவன் காலுக்கு போகும், அப்புறம் இவன் காலுக்கு. இந்த அம்மாவை பாடாப்படுத்தி 2 மாதம் இவன் வீட்டில், 2 மாதம் அவன் வீட்டில், 2 மாதம் அவன் வீட்டில். இந்த அவஸ்தைப்படுறதுக்கு ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு வீட்டில் ஒழுங்காக இருந்துட்டு போயிடலாம். அது போட்டி போட்டுக்கிட்டு இப்படி. அதனால தான் சொன்னேன், 4 பிள்ளையை பெறதை விட 1 பெற்று உருப்படியாக இருக்கிறது. இப்படி காலம் மாறிடுச்சு இல்லையா? என்னமோ நமக்கு இப்போ 1 2 தான் பெறுறாங்களா, சண்டே கிளாஸுக்கு நமக்கு பிள்ளை இல்லாமல் போகுது. அதுதான் ஏன் பிரச்சனை. இப்போ நமக்கு சண்டே கிளாஸில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லுங்கள், அவங்க பாடம் அதே தான். எவ்வளோ வருது, பிள்ளைகளே இல்லை பாஸ்டர், என்ன செய்ய, எனக்கு 1 2 தானே பெறுறாங்கன்னு செய்ய. நம்ம பஞ்சாயத்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும். யார் பாக்கியவதி பாக்கியவான்னு பேர் இருந்தால் போதாது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், நன்மைகள் பெருகும். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நன்மைகளும் பாக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. வீட்டுக்குள்ளே உன் மனைவி, 3ஆம் வசனத்தில் மனைவி, உன் பிள்ளைகள் எல்லாம் அப்படியே எப்படி இருப்பாங்க, கனி, பிள்ளைகள், ஒளிவக்கன்றுகள் இப்படி இருப்பாங்க. இவ்விதமாய் 4ஆம் வசனத்தில் வரும்போது இவ்விதமாய் நான் லிஸ்ட் போட்டு உன் குடும்பத்தை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். யாரை? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை இவ்விதமாய் லிஸ்ட் போட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை தூக்கி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு தூக்கி நிறுத்துவார். நான் கர்த்தருக்கு பயந்து நடந்து என்னத்தை கண்டேன், ஒன்றும் காண வேண்டாம். கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டே வருவார். இந்த டைம் வரும் உன்னை தூக்கி நிறுத்துவார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு வேளை உயர்த்தப்படாமல் இருக்கலாம், என்னைக்குனாலும் கடவுள் உயர்த்தாமல் விட்டவே மாட்டார். உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் கடவுளுக்கு பயந்து நடக்கணும். யாரையெல்லாம் கர்த்தர் நடத்துவார்? தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களை தூக்கி நிலை நிறுத்துவார். 2வது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை தூக்கி நிலை நிறுத்துவார். 3வது, சங்கீத புஸ்தகம் 37:27. நன்மை செய்ய, தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய, அப்பொழுது என்றைக்கு நீ எப்படி இருப்பா, நிலைச்சு நிறுத்துவார். அப்போ 3வது யாரை தூக்கி நிலைநிறுத்துவார்? தீமையை விட்டு விலகி நன்மை செய். அப்படி என்றால் ஒரு விசுவாசிக்கு தீமை செய்கிற எண்ணமே வரவே கூடாது. தீமை செய்யணுன்ற நினைப்பே வரக்கூடாது. யாருக்கு எதிரியாக இருந்தாலும், சத்துருக்களாக இருந்தாலும், வேண்டாதவங்களாக இருந்தாலும், நமக்கு தீமை செய்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யணுமா, நன்மை செய்ய மனசே வரமாட்டேங்குது பாஸ். அவங்க செஞ்சதெல்லாம் நினைக்கும் போது கொதிக்குது, அப்படியே சுடுதண்ணி கொதிச்சது மாதிரி, பால் கொதிச்சது மாதிரி பொங்கிக்கிட்டு வருது கோபம். அவங்க செஞ்சதெல்லாம் நினச்சா, ஒரு விசுவாசி சொன்னதான் சொல்கிறேன், எனக்கு என்ன சொந்த கருத்தா இது, அவங்க சொன்னது அவங்க செஞ்சதெல்லாம் நினச்சா அப்படியே மனசு பொங்குது பாஸ்டர், பால் பொங்குன மாதிரி பொங்குது, கோபம் பொங்குது, அப்படியே கொதிக்குது மனசு பாஸ்டர் அவங்க செஞ்சதெல்லாம் நினைக்கும்போது. இப்படி இருக்கல என்னத்தை இவங்க நன்மை செய்வாங்க நினைக்கிறிய? இவங்க எப்படி நன்மை செய்வாங்க நினைக்கிறிய? நான் அதைத்தான் சொல்கிறேன், நீ நன்மையே செய்யாட்டாலும் பரவாயில்ல, பதிலுக்கு பதில் என்ன செஞ்சிடாதீங்க, தீமை செய்யாதீங்க. இதை நான் சொல்லலை,
பவுல் சொல்கிறாரு 12 அதிகாரம், ரோமர் 12 அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 12 கடைசி. எப்படி சொல்கிறாரு? தீமையை 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 நன்மை செஞ்சு ஜெயிச்சு காட்டு. தீமை செஞ்சவங்களுக்கு பதிலுக்கு என்ன செஞ்சு காட்டு? நன்மை செஞ்சு அவனை செவுட்டில் அடிச்சு காட்டு. நீ தீமை செஞ்சவனுக்கு பதிலுக்கு நன்மை செஞ்சேன்னா அதுவே அவனை அடித்ததுக்கு சமம். நன்மை செய்யவே மனசே வரமாட்டேங்குது பாஸ்டர், மனசு கொதிக்குது பாஸ்டர். அவங்க செஞ்சது, அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சா. அப்போ நீ தீமையும் செய்ய வேண்டாம், நன்மையும் செய்ய வேண்டாம், கம்முன்னு இரு. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், தீமைக்கு நன்மை செய்யுங்கள். அப்படியே சகிக்க பழகுங்க, தீமையை சகிக்க பழகுங்க. அப்போனா தீமைக்கு என்ன செய்ய மாட்டோம்? தீமை செய்ய மாட்டோம். அவங்களுக்கு தீமை செய்யாமல் இருப்போம். அப்போனா தீமையை என்ன செய்ய பழகணும்? சகிக்க பழகணும். அவங்க சொன்னதை பூரா சகிக்க பழகணும். அவங்க திட்டினதெல்லாம் சகிக்க பழகணும். அவங்க செஞ்சதை பூரா சகிக்க பழகணும். தீமையை சகிக்க பழகுங்கள். அதுதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புன்னு ஒரு பக்தன் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கார் இல்லையா? அவங்களுக்கு அண்ணன் தம்பிமாரெலாம் என்னது? 10 பேர் அண்ணன் தம்பிமார், 10 பேர் அண்ணன்மார், 10 பேர், தம்பி ஒருத்தன் பென்யமீன். இது தம்பி சின்ன பையன். அண்ணன்மார் பூரா தடிமாடுக, அவ்வளவும் பெரிய பெரிய ஆட்கள். அவங்க பூரா பார்த்தீங்கன்னா அந்த வாலிப சேட்டை அத்தனை அக்கிரம் பண்ணுறாங்க, துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள். யாருடைய பிள்ளைகள்? யாக்கோபுடைய பிள்ளைகள். அவங்க செய்கிற தீமையை இவனால் சகிக்க முடியலை. யார்கிட்ட? இவன் திருத்த நினைக்கன்னா அவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்கான். ஏய் போடா, நீ எங்களுக்கு சொல்ல வந்துட்டியாக்கு அப்படின்னு அரட்டுறான். யார? யோசேப்பை. யோசேப்பு அண்ணன் மாதிரி ஒன்றுமே சொல்ல முடியலை, செய்கிறதெல்லாம் துன்மார்க்கமாக இருக்குது. நைஸாக போய் அப்பாட்ட போட்டு கொடுப்பான். அப்பாப்பா அண்ணன் இருக்கான் பாருங்க, சிமியோன்னு மோசமானவனாக இருக்கான்ப்பா, சர்ச்சுக்கே வரமாட்டேன்றான்ப்பா அப்படின்னு போட்டு கொடுக்குறான். அண்ணன் இருக்கான்லப்பா, அவன் பீடி குடிக்கிறான்ப்பா. அண்ணன் இருக்கான் இல்லை, அவன் சாராயம் குடிக்கிறான்ப்பா. டாஸ்மார்க் கடைக்கு போயிட்டு வந்ததை நான் பார்த்தேன்ப்பா. யார்கிட்ட சொல்லி கொடுக்குறான்? ரூபன் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனான்ப்பா. அந்த அப்படின்னு அண்ணன்மார் செய்த துன்மார்க்கத்தை பூரா தகப்பன்ட்டு என்ன செய்கிறான்? சொல்லி வாசிங்க. 37:2 ஆதியாகமம். இல்லை கடைசி வரி வாசிங்க சிஸ்டர். அண்ணன்மாருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு என்ன செய்வான்? ஒரு நாள் சொல்லலை, சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்படியாவது நம்ம அண்ணன்மாரை திருத்தணும், அண்ணன்மார் பூரா துன்மார்க்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணன்மாரை திருத்துறதுக்கு அண்ணன்மாருடைய துன்மார்க்கத்தை பூரா நம்மளால் திருத்த முடியலை. நம்ம ஆட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லி திருத்தணும். இப்படி அவன் நன்மை செய்தான். யாருக்கு? அண்ணன்மாருக்கு நன்மை செய்தான். அந்த பயல்களோ அவனுங்க தனக்கு தீமை செய்வதாக நினைத்து கொண்டு இந்த யோசேப்புக்கு தீமை செய்கிறான். நன்மைக்கு தீமை செய்தார்கள். பிடிச்சு அடிச்சு சாப்பாடு கொண்டு வந்தவனை, தன்னை அண்ணன்மார் பசியாக இருக்காங்களேன்னு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வந்த அவன் கொண்டு வந்த சாப்பாடையே தின்னு விட்டு அவனையே என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். அதுக்கு பேர் தான் துன்மார்க்கம். நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். அப்போது இவன் அண்ணே நான் உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன், ஏனே என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். போடா, நீ தானே எல்லாத்தையும் அப்பாட்ட போய் போட்டு கொடுக்குறவன், நீ உயிரோடு இருந்தால் தானடா போட்டு கொடுப்பேன் ஒன்று சொல்லி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்படி தீமைக்கு நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். நீங்களோ தீமைக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ கல்யாணம் ஆகி வந்த புதுசில் உங்களை அற்பமாக நினச்சி நாற்று நார்னு ஒன்று இருக்கும். என்ன நார்? நாற்று நார், அப்புறம் மாம நார், கொழுந்த நார், எல்லாம் நார்களாக தான் இருக்கும். எல்லா நார்களும் கயராக திரித்து சாட்டையால் அடித்தது மாதிரி அடிப்பாங்க. எல்லா நார்களும் சேர்ந்து எதாயிரும்?
சாட்டையாக மாறிடு. நார்களை பூரா திருச்சி எல்லாம் சேர்ந்துங்க. ஏன் தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தனோ, இப்படி மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், மாமனார், கொழுந்தனார் எல்லா நார்களும் இப்படி சேர்ந்துக்கிருச்சிகளேன்னு நொந்து போயிருப்பிய. ஒரு நேரம் வரும், அவங்க எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோல் கீழே தந்து நீங்கள் அன்னைக்கு குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்துகிற நிலைமை வரும்போது பழிக்கு பழி தீர்க்க வேண்டும். அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. அவர்கள் எல்லாம் தீமைக்கு என்ன செய்யுங்கள்? நன்மை செய்யுங்கள். தீமைக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை அன்னைக்கு திட்டினது உண்மை, உங்களை அற்பமாக நினச்சது உண்மை. கடவுள் அப்படியே விட மாட்டார். காற்று மாறும். இப்போ பாருங்கள், காலையில் எந்திரிச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இங்கிட்டு இருந்தே சூரியன் உதிக்கும். இப்போ இங்கிட்டு வருது. என்ன ஆயிடுச்சு? வடகிழக்கு என்னமோ சொல்லுவாங்க. இப்போ எங்கன்னு பார்த்தா காலையில் எழுந்திரிச்சோடனே சூரியன்கிட்ட போய் சாமி கும்பிட போயிட்டார் பாஸ்ட்னு நினச்சிக்கிறாதிய. வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த சூரிய வெளிச்சம் என்னமோ சொன்னாங்க. காலையில் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குமா? வைட்டமின் டி சத்து கிடைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படி சூரிய வெளிச்சத்தில் உட்காந்து எழுந்திரிச்சு வருவேன் வாக்கிங் போயிட்டு. அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் வாட்டில் கும்பிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. அதனால் அப்படி இங்கிட்டு வரதும் சூரியன் இப்போ இங்கிட்டு வருது. அதுபோல் உங்களுக்கு ஒரு நாள் வரும், உங்களுக்கு ஒரு காலம் வரும். தீமையை இப்போ சகிச்சுக்கங்க. நீங்கள் தீமையை சகிச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும். உங்கள் கையிலே அதிகாரம் வரும். உங்களை உயர்த்துகிற காலம் வரும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகிய உங்களுக்கு கர்த்தர் உயர்த்துகிற காலம் வரும். தூக்கி நிலை நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. மூணாவது யாருக்கு என்றால், தீமையை வெறுத்து நன்மை செய்யும்போது. தீமையை வெறுத்து நன்மை செய்ய பழங்க. தீமைக்கு தீமை செய்து பழகாதீர்கள். ஒரு நல்ல விசுவாசி தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. தீமையோடு எதிர்த்து நிற்காதீர்கள். தீமைக்கு நம்ம சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது, சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ லஞ்சம் வாங்குறது தீமை செய்கிறது, ஒருவனை இது அதுக்கு நாம் யாராக இருக்கக்கூடாது? சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அதைத்தான் சங்கீதக்காரன், நீ துன்மார்க்கனோடு என்ன செய்கிறாய்? 50ஆம் சங்கீதம் எப்படி சொல்லிருக்கு? எப்படி சொல்றாரு? துன்மார்க்கனோடு என்ன செய்து போகிறாய்? ஒத்து போகிறாய். வாசிங்க. நீ திருடனை காணும்போது எப்படி போகிறாய்? ஒருமித்து போகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒத்து போகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒத்து போகிறாய். நீ இப்படி ஒத்து போகாதே. ஏதாவது ஒத்து போகிறாய். விபச்சாரக்காரனோடு உனக்கு, நீ விபச்சாரம் செய்யலை, ஆனால் விபச்சாரக்காரனுக்கு ஒத்து போகிறாய். வாயு பொல்லாப்பா பேசுறாங்க, அவங்களுக்கு நீ என்ன செய்கிற? ஒத்து போகிறாய். கற்பனையாய் புரணி பேசுறாங்க, அதுக்கு நீ என்ன செய்யற? நீ பேசல, ஆனா பேசுறவங்களுக்கு புரியுதா? அல்லையா சொல்லுங்க. இதைத்தான் மொத்தத்தில் சொல்றாரு. நீ தீமைக்கு தீமையும் செய்ய வேண்டாம், தீமை செய்கிறவனுக்கு ஒத்து போகாத. கொலை செய்கிறவனுக்கு என்ன தண்டனையோ அதுக்கு ஒத்தாசை பண்றவனுக்கு அதே தண்டனை. போலீஸ்காரங்கிட்ட கேட்டு பாருங்க, வக்கீல் மார்ட்ட, இதான் தண்டனை. அதனால தீமைக்கு ஒத்து போகாம நம்மை காத்து கொண்டு தீமையை நன்மையினாலே நீங்கள் வெல்லுங்கள். அப்பொழுது என் தேவன் உங்களை தூக்கி நிலைநிறுத்துவார். சரி, நாலாவது முதல்ல சொன்னேன், தேவ சித்தம் செய்கிறவர்களை தூக்கி நிலைநிறுத்த வல்லவர். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை தூக்கி நிலைநிறுத்த வல்லவர். மூணாவது, தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களை தூக்கி என்ன செய்வார்? நிலைநிறுத்துவார். நாலாவது மீகா, இங்கிலீஷில் மைக்கா, மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீகா எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த சிஸ்டர் வந்துச்சா என்னன்னே தெரியலையே. மீகானா யாரு? தாவீது பொண்டாட்டி, சவுலு மக அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, எடுத்துட்டீங்களா? எடுங்க, வச்சுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் வாசிங்க. என்னது? அவர் நின்று கொண்டு பலத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் அந்த ஆடுகளை மேய்ப்பார். அந்த ஆடுகளை மேய்ப்பார். அப்படி அவர் மேய்க்கும் போது
அவர்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நிலைத்திருப்பார்கள். அவரை மேய்க்கிற ஆடுகளாயிருந்தால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், நிலைநிறுத்தப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரில, கவனிக்கிறீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மேய்ப்பார். யாரு? ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்? அவர் நின்று கொண்டு. எப்படி ஆரம்பிக்குது? அந்த அவர் யாரு? ஆண்டவர், கர்த்தர். யாரு? கர்த்தர். அவர் நின்று கொண்டு பலத்தோடும் மகத்துவத்தோடும் பலத்தோடும் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் இந்த ஆடுகளை மேய்ப்பார். கர்த்தர் என் யார் சொல்றா? தாவீது 23ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ அவர் மேய்ப்பர்னா தாவீது யாரு சொல்லுங்க? கர்த்தர் என் மேய்ப்பர்னு சொல்றாரு. அப்பன்னா நான் யாரு? ஆடு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருக்கு ஆடுகளாக இருக்கிறேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்மள யாரு? ஆடுகள் தானே. நமக்கு மேய்ப்பன் யாரு? கர்த்தர். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடியால் நான் அவருக்கு ஆடுகளாக இருக்கிறேன். ஆகவே நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, ஒரு குறையும் வராது. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். அவர் சரியாகத்தான் மேய்ப்பார். அவர் சரியாகத்தான் மேய்ப்பார். நம்மளாம் யாராக இருக்கிறோம்? ஆடுகளாக இருக்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். வெறும் கண்டிப்பாக பொட்டத்தரைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார். புல்லுல்லாத இடமாகிய பொட்டத்தரைக்கு கூட்டி போக மாட்டார். புல்லுள்ள இடங்களுக்கு தான் கூட்டி போவார். ஏன்னா அவர் என்ன மேய்ப்பன் சொல்லுங்க? நல்ல மேய்ப்பன். ஒருவேளை புல்லை இல்லாட்டாலும் இலைய கொலையவாது ஒடிச்சு போட்டு என்னை பட்னியாக போட மாட்டார். என்னை நல்லா தான் மேய்ப்பார். ஆகவே நான் அவருடைய ஆடாக இருக்கிறபடியால், அவர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறபடியால் என்னை சரியாகவே மேய்ப்பார். ஆமேன். சரி, அவர் மேய்ப்பன், நம்மளாம் யாரு? ஆடு. ஆடுகள்னா என்ன திங்கணும்? புல்லு திங்கணும். நீங்கள் இப்போ என்ன திங்கணும்? நாங்களும் புல்லு திங்க போகிறோன்னா அப்புறம் நேபுகாத்து நேச்சராக ஆகிறாது. என்ன மேயணும்? புல்லு மேயணும். அப்படி தானே? நம்ம எதை மேயிறன்னு பார்ப்போமா? 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சொல்லுங்க. எதை மேயணுமா? ஆடுகள்லாம் மேயணும். எதை மேயணும்? நீங்கள் வீட்டில் புல்லு திங்க போயிடாதீங்க. நம்மெல்லாம் ஆடுகள். கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார்? மேய்ப்பனாக இருக்கிறார். அந்த ஆடுகள்லாம் புல்லை மேயுது. நம்மெல்லாம் சொல்லுங்க, நமக்கு புல்லு எது? சத்தியம்தான் புல்லு. நம்மெல்லாம் சத்தியத்தை மேயணும். மேய்வோமா? இப்போ மேய்ஞ்சிக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ இதுலேயும் மேயாமல் சிலது இப்படியே இங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டும் இது பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஆடுகளெல்லாம் தீபாவளி வரட்டும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற இடத்துல சில ஆடுகள் தானும் திங்காது, மற்ற ஆடுகளை திங்க விடாது. அந்த புல்லை போட்டோன்னா அதை திங்காமல் அப்படியே உழப்பி மிதித்து மற்ற ஆடுகளையும் திங்க விடாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்யும்போது மேய்ப்பனுக்கு என்ன வரும்? கோவம் வரும். அடிப்பான் அந்த ஆடை. அடிச்சும் திருந்தலைன்னா தீபாவளிக்கு விற்றுருவான். கறிக்கடைக்கு என்ன செஞ்சிருவான்? விற்றுருவான். இப்போ உங்களையும் இந்த தானும் பிரசங்கம் கேட்காம மற்றவங்களையும் பிரசங்கம் கேட்க விடாமல் வசனத்தை மேய விடாமல் இப்படியே இடைஞ்சல் பண்ணுனா தீபாவளி வரட்டும். வசனத்தை எது சத்தியம்? வாசிங்க யோவான் 17:17. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாம் எதை மேயணுமா? எது சத்தியம் சொல்லுங்க? வசனமே சத்தியம். இப்போ எல்லாரும் வசனத்தை மேயிறோம். ஒரு விசுவாசினா ஆராதனை நேரத்தில், செய்தி நேரத்தில் வசனத்தை சரியாக கவனிக்கணும். இப்படி கவனிச்சால் நீங்கள் எதை மேயிறிய சொல்லுங்க? வசனத்தை சாப்பிட்றீங்க. அவர்களுக்கு வாயில் சாப்பிடுது, நம்ம காதில் சாப்பிட்றோம். காது வழிய வசனம் போய்கிட்டே இருக்கணும். அப்படியே அதுகளுக்கு வயிறு நிரம்புது, நமக்கு மனசு நிரம்புது. அல்லையா சொல்லுங்க? அதுகளுக்கு வயிறு நிரம்புது. புல்லை தின்னு வயிறு நிரம்புது. நம்ம வசனத்தை கேட்டு கேட்டு மனசு நிரம்பணும். ஆமேன்.
அல்லேலூயா. இப்போ நம்ம விசுவாசிகள் கொஞ்சம் ஆடு வச்சுருக்காங்க. அப்போது எனக்கு ஏன் சர்ச்சுக்கு வரலைன்னு கேட்டேன். பாஸ்டர், இந்த மழை காலத்தில் ஆடுகளுக்கு என்ன வந்துருச்சு? புண்ணு வந்துருச்சு. நாக்கு புண்ணு, என்னது நாக்கு நோய் ஆடுகளுக்கு வந்துருச்சு. அதனால் எதுவுமே ஒழுங்காகவே மேயலை. சில ஆடுகள்லாம் என்ன செஞ்சு ரொம்ப நஷ்டமாகி போச்சு. சில ஆடுகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? செத்து போச்சு பாஸ்டர். நாங்கள் என்ன நோய் வந்ததில்ல? நாக்கு நோய். அப்படி ஒரு நோய் இருக்குது. வாயில் புண்ணு நோய். வாயில் என்ன வந்துடும்? புண்ணு. அப்போ என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். எல்லா ஆடுகளுக்கும் மருந்து கொடுப்போம் பாஸ்டர். நான் எதுக்கு? எல்லா ஆடுகளுக்கும் இந்த நோய் பரவாமல் எல்லா ஆடுகளுக்கும், நல்ல ஆடுகளுக்கும் என்ன மருந்து கொடுப்பாங்க? இந்த வாய் நாக்கு நோய் வந்துருச்சுன்னா, இந்த புண்ணு வாய் புண்ணு வந்துச்சு, எல்லா ஆடுகளுக்கும் கொடுத்து மேலும் அதுகளுக்கு பரவி செத்து போயிடாமல் இருக்க இப்படி செய்வாங்களாம். இப்படி தான் சபையிலையும் 1-2 பேர் கண்டதையும் தொணன்னு பேசுகிற நாக்கு நோய் வந்ததுனால இப்போ இந்த 1-2 விசுவாசிக்காக எல்லா விசுவாசிக்கும் மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அந்த நாக்கு நோய், இவங்களுக்கு இந்த நாக்கு நோய். கண்டதையும் பேசுறது, புரணி பேசுறது, குறை பேசுறது, கற்பனையாக பேசுறது. அப்படின்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? நாக்கு நோய் வந்தால் செத்து போவி. இல்லைன்னா மருந்தை கொடுத்து அவங்கள என்ன செய்ய வேண்டியிருக்கு? காப்பாற்றணும். வாயில் சிலருக்கு வாயில் புண்ணு வந்துடும். புண்ணு வந்தால் இறையே என்ன செய்யாது? புல் திங்க முடியாது. வாயை அப்படி அசைச்சு புல் திங்க முடியாது. அப்படி சில விசுவாசிகளுக்கு என்ன நோய் வந்துடுது? வாயில் புண்ணு வந்து வசனமே கேட்க, காதில் வந்து எல்லாம் ஒன்றும் வசனம் கேட்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல வசனம் கேட்கணும், நல்ல சத்தியம், நல்ல ஜெபம் பண்ணுற நேரம் நல்லா ஜெபிக்கணும், நல்ல சத்தியத்தில் பலப்படணும், வசனத்தை கேட்டு கேட்டு கொழுன்னு ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கதை தெரியுமா? இப்போ முன்னெல்லாம் ஆடு வளர்த்தா வியாபாரிகள் வந்து என்ன செய்வாங்க? ஆடை பார்ப்பாங்க, சைஸை பார்ப்பாங்க. இதை பார்த்து இந்த ஆடு 10,000 ரூபா, இந்த ஆடு 15,000 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது கதை. என்ன பார்க்குறாங்க? எடை போடுவாங்க. ஆடை தூக்கி எடை போடுவாங்க. இது 15 கிலோ இருக்குது, 1 கிலோவுக்கு 500 ரூபா. இப்போ செம்மறி ஆடுனா 500 ரூபா, வெள்ளை ஆடுனா 600 ரூபா, 1000 ரூபா. அது கடையில், கறிக்கடையில் தான். அங்கே வியாபாரி வளர்க்குறவங்ககிட்ட 500 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வருவாங்க. செம்மறி வெள்ளாடுனா 600 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்து இவங்க அந்த வாங்கிட்டு வந்து இங்கே கடைக்காரங்கிட்ட விற்கும்போது கூட 100 ரூபா வச்சு 200 ரூபா வச்சு விற்றுருவாங்க. கறியாக வரும்போது 1 கிலோ எவ்வளோ ஆகிடுது? 1000 ரூபா. இது நான் அங்கே மேய்க்கிற இடத்துல சொல்கிறேன். மேய்க்கிற இடத்துல ஒரு ஆடு 1 கிலோ, செம்மறி ஆடுனா 500 ரூபா, வெள்ளாடுனா 600 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. அதனால அப்போ இப்போ மேய்ப்பன் எப்படி ஆடை மேய்ப்பாங்க? யாராவது தின்னாட்டா போ அப்படின்னு விடுவாங்களா? சொல்லுங்கள். ஆடு மேய்க்கிறவங்க. ஏன்னா அது நல்லா தின்னு கொழுக்கொன்னு இருந்தால்தான் அவனுக்கு லாபம். ஆடு மேய்ச்சதுக்கு பிரயோஜனம். இது இப்போ தின்னாலும் சரி திங்காட்டாலும் சரின்னு விட முடியாது. புரியுதா? எந்த ஆடுகளை சொல்கிறேன்னு புரியுதா? எந்த ஆடுகளை சொல்கிறேன்னு. நீ பிரசங்கம் கேட்டால் கேளு, கேட்காட்டா போன்னு உங்களை விடவே முடியாது. நீங்கள் கொழுன்னு இருந்தாத்த, நீங்கள் இறைய தின்னு நல்லா இருந்தாத்தான் நல்ல விலைக்கு விற்க முடியும். அதனால் பிரசங்கம் கேட்காம இருக்காதிய. என்னத்தையாவது தட்டி எடுத்து எதை கேட்க வைக்க வேண்டியிருக்கு? பிரசங்கம். புரிஞ்சதா? அதனால் விசுவாசிகள் சத்தியத்தை மேய வேண்டும். எதை மேயணும்? வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தில் தேரணும். பரவாயில்ல, கொஸ்டின் ஆன்சர் திருத்தி பார்த்தேன். ரொம்ப டஃப்பாக தான் எடுத்தேன் கொஞ்சம் கொஸ்டின், இந்த வருஷம் இருக்கட்டும்னு. அதுலேயும் நம்ம ஆட்கள் தேறி இருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய எங்கிட்டயா கேட்டெடுத்தாவது நல்லா எழுதிடுறீ, அது ஒரு பக்கம் சந்தோஷம். வசனத்தில் நாம் என்ன செய்யணும்? தேறினவர்களாக இருக்கணும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு நான் உங்களுக்கு ஊழியக்காரனானேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். உங்களை எப்படியாவது தேறினவர்களாக. நோஞ்சானா இருக்கக்கூடாது. நோஞ்சானா இருந்தால் எனக்குத்தான் நஷ்டம். நீ சரியாக என்ன வளர்க்கலை, வளர்க்கலை.
அப்படின்னு அவர் கணக்கு ஒப்பிக்கணும். நீங்கள் வசனத்தை கேட்கணும், நல்ல சத்தியத்தில் வளரணும், சத்தியத்தை மேயணும். அதனால தான் தூங்க விடாமல் என்னத்தையாவது வசனத்தை திணிக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்க வேண்டும். அவருடைய ஆடுகளாக இருக்கணும். அவர் மேய்ப்பனாக இருக்கணும். இயேசு உங்களுக்கு மேய்ப்பனாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் மேய்ப்பனாக இருக்கணும். அப்படி மேய்க்கிறவர்களை தூக்கி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார்.